எங்களுடைய காலத்து 70களில் வெளிவந்த பாடல், பழைய ஆட்கள் எல்லோரும் ரசித்த பாடல். பரமேஷ் கோனேஷ் இவர்களின் கூட்டு தயாரிப்பில் உருவான பாடல்தான் உனக்கு தெரியுமா நான் உன்னை அழைப்பது. இந்த பாடல் அந்த நாட்களில் ஏன் இன்றும் வரை பட்டி தொட்டி எங்கும் கேட்கப்பட்டு பேசப்பட்ட ஒரு இனிமையான பாடல். பரமேஷ் கோனேஷ் இவர்கள் தான் முதலில் இசைத்தட்டு வடிவில் இலங்கை தமிழ் பாடலை வெளியிட்டவர்கள் 1971ஆம் ஆண்டு. ஆம், அந்த பெருமையும் இவர்களுக்குத்தான் உண்டு. இந்த பாடலை பற்றி ஒரு சில வரிகள் நான் கூற விரும்புகின்றேன். நாங்கள் அந்த காலத்தில் ஒரு பாட்டு கேட்பதென்றால் வானொலியில்தான் கேட்க வேண்டும், மற்றபடி கேட்பது கடினம். கிராமபோன் ரெக்கார்ட்ஸ் பணக்காரர்களிடம்தான் இருந்தது, சாதாரண மக்களிடம் இருக்கவில்லை. அதே நேரம் நாங்கள் ரெக்கார்ட்ஸும் வாங்கணும், சரியான காசு. பெரும்பாலும் நாங்கள் எல்லோரும் கேட்பது வானொலியில்தான். இந்த பாடல் ஒலிபரப்பாக வந்து கொண்டிருக்கும்போது மற்றவர்களைப் போல் நானும் மிகவும் ரசித்தேன். இந்த பாடல் ஒலிக்கும்போது உடனே வானொலிக்கு அருகில் போய்விடுவேன். ஒரு நாள் 1973ஆம் ஆண்டு சரசாவி ஸ்டூடியோ, அங்கேதான் நாங்கள் இந்த பொப்ப பாடல்கள், பல இசைத்தட்டுகள் எல்லாம் ஒலிப்பதிவு ஆகிய இடம். அது கொழும்பு கலனியில் இருந்தது. இப்பவும் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அதை இலங்கை திரைப்பட கூட்டுத்தாபனம் வாங்கி இருக்கின்றது. ஸ்டேட் ஃபிலிம் கார்ப்பரேஷன் இப்பவும் இயங்கிக் கொண்டுதான் இருக்கின்றது. அங்கு நான் மில்டன் மல்லவராச்சி, ஒரு பிரபல்யமான சிங்கள பாடகர், அவரது ஒலிப்பதிவு ஒன்றை நான் செய்து கொண்டிருந்தேன். அப்போது 2 இளைஞர்கள் வந்தார்கள் ஒளிப்பதிவு கூடத்துக்கு. எனக்கு யார் இவர்கள் என்று தெரியாது. ஏனென்றால் அவர்களை நான் பாட்டைத்தான் கேட்டிருக்கிறேன் ஒழிய பரமேஷ் கோனேஷை நான் அதுவரை நேரில் சந்திக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அப்போ அவர்கள் வந்தது நான் அவர்களை கவனிக்கவில்லை. என்ற நான் ஒளிப்பதிவில் மிகவும் ஈடுபட்டு கொண்டிருந்தபடியால் நான் அவர்களை கவனிக்க முடியாமல் போனது. அந்த ஒளிப்பதிவு என்ஜினியர் மேவின் ரொட்டிகோ, அவர் சிரித்த முகத்துடன் இந்த 2 இளைஞர்களையும் வரவேற்றார். அவரை வரவேற்ற பின்பாடு அவர் எனக்கு அறிமுகம் செய்தார். இவர்கள்தான் பரமேஷ் கோனேஷ். அப்போ நான் இந்த பாட்டை கேட்கும்போது, இந்த பரமேஷ் பாடும்போது அவர் அந்த அடி தொண்டையில் பாடுவார். அப்போ நான் கற்பனை பண்ணி பார்த்தது பரமேஷ் ஒரு நல்ல பருமனான ஆளாக இருப்பார் என்று. ஆனால் நான் பார்த்த உடனே அவர் 2 பேரும் மெல்லிய இளைஞர்களாக இருந்தார்கள். இதுதான் எனது முதல் அறிமுகம் அவர்களுடன். அதே ஆண்டில் தான் நானும் மில்டன் மல்லவராட்சியையும் அறிமுகப்படுத்தினேன். அப்போ 2 அறிமுகங்களும் ஒரே ஆண்டில் எனக்கு கிடைத்ததைட்டு நான் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். இன்னும் ஒரு விடயத்தை நான் உங்களுடன் பகிர விரும்புகின்றேன். அந்த நாட்களில் நாங்கள் உயிர் வாத்தியங்களை தான் பாவித்தோம். இந்த இசையை இப்பொழுது நீங்கள் சேர்க்கை வாத்தியங்களில் கேட்கப் போகின்றீர்கள். ஆமாம், எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. இந்த சாக்ஸோஃபோன், தபேலா, பியானோ, ட்ரம்பெட், இப்படி பல உயிர் வாத்தியங்களை பாவித்த இசையை நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள். சரி நேயர்களே, நான் இந்த பாடலுக்கு வருகின்றேன். உனக்கு தெரியுமா நான் உன்னை அழைப்பது. ஆம், இது ஒலிப்பதிவு செய்தது 70களிலும் 71களில். அப்போது இவர் பரமேஷ் காதல் வயப்பட்டிருந்தார் தன் காதலியுடன். அப்போ இந்த பாடல் அவருடைய காதலிக்காக எழுதப்பட்ட பாடல். அந்த காதலியை அழைத்து அந்த காதலிக்கு ஒரு தூது விட்டு இந்த பாடலை எழுதியிருக்கிறார்.
அப்போ இவர் இந்த உணர்வு பூர்வமாக இந்த பாடலை எழுதியும் பாடியும் உருவான பாடல்தான் இந்த இனிமையான பாடல். உனக்கு தெரியுமா நான் உன்னை அழைப்பது. இதுவும் ஒரு முக்கிய காரணம் இந்த பாடல் மிகவும் பிரபல்யமடைவதற்கு. இந்த பாடலை மீண்டும் ஜெசிகா ஜூட் அவர்கள் தற்சமயம் பாடியிருக்கின்றார். அவர் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி போட்டியில் கலந்து பரிசு பெற்ற ஒரு ஈழத்து மங்கை. மிகவும் அழகாக இந்த பாடலை அவர் பாடியிருக்கின்றார். மிகவும் சிறந்த பாடல். பரமேஷ் கோனேஷ் இவர்களின் கூட்டு தயாரிப்பில் உருவான பாடல். ஜெசிகா ஜூட் அவர்கள் நன்றாக பாடியிருக்கின்றார்கள். எல்லோருக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துகளும். இந்த பாடலை நீங்களும் கேட்டு ரசியுங்கள்.